நமஸ்காரம் சார். கேட்கறது இல்லையா? கேக்குறது பண்ணுங்களாமா. ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மார்க்கம் மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே சமுபாஸ்மஹே வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் அனுவர்தனம் தேவம் தேவகி ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்திதே விஷ்ணுஸ்ததாவார நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ய கரணம் கரணம் சைவ சைவ சர்வம். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். இதுதான் சார் உங்களுக்கு காண்றதா அந்த காண்றது. இதுதானே அந்த நீங்க சொன்னது வந்துட்டு திருவண்ணாமலை தானே? அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஆக்கூர் ஆக்கூர் வில்லேஜ். அது ஏதோ தமிழ்நாடு திருவண்ணாமலை எல்லாம் ஒண்ணுதான். திருவண்ணாமலையிலயும் போட்டுக்கலாம். சரி சரி. அப்ப அதான் போட்டிருக்கேன், கரெக்டா போட்டிருக்கேன். பெருசா ஒண்ணும் மாற போறது இல்ல. எதுவும் மாறாது, பெருசான இல்ல, எதுவும் மாறாது. ஓகே சார், உங்களோட ப்ரெடிக்ஷன் ஃபைண்டிங்ஸ். இப்பதான் நான் தொடர்ந்து சோ பேசிக்கா இந்த குழந்தை இது ஆண் குழந்தை தானே? ஆமா. சோ லக்னம் கர்கடகம், லக்னாதிபதி சந்திரன். அந்த தசை தான் நடக்கிறது இப்போ. சந்திரன் வந்து சனி வீட்டுல இருக்கார். சனி வந்துட்டு 7ஆம் வீட்டுல, அது சொந்தம் வீடு தான் அவருக்கு. குரு 9ஆம் வீட்டுல இருக்கார், சொந்தம் வீட்டுல. அது ஒரு பாசிட்டிவ். 3ஆம் வீடு மறைவு ஸ்தானம். ஆனா அங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புதனும் சுக்கிரனும் ரெண்டுமே இருக்கு. அப்ப புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மறைவு ஸ்தானம் சொல்லுவேன் நீங்கள், 3ஆம் வீடு. ஆமா, அது பிரச்சனை இருக்காது. ஏன்னா சூரியன் கூட சேர்ந்து இருக்கார். குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். ஆமா, குருவும் பாத்துடுறார். குருவும் பாக்குறப்ப அங்க ஒன்னும் பிரச்சனை இருக்காது அது. ஆமா, குரு பாக்குறார். அப்போ ஓவரால் நல்லதுதான். ஏன்னா குரு வந்துட்டு இதுல இருக்கார், 9ல இருக்கார். அப்ப அவர் வந்துட்டு இதையும் பாக்குறார். ஆமா, அண்ட் ஆல்சோ அவர் 5ஆம் வீட்டையும் பாக்குறார். ஸோ அது குட் திங். ஆனா ஒன்லி இப்போ ஒரு நெகட்டிவ் காம்பினேஷன்னா இந்த சந்திரனும் சனியும் கூட இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெண்டுமே ரொம்ப கோல்டு பிளானட். அண்ட் இப்ப சந்திர தசை நடக்கிறது. ஆனா இந்த சந்திரன் வந்துட்டு இதுல வேக்சின் இருக்கும். அவனா சூரியன்ல இருந்து 5ஆம் வீட்டுல தான் இருக்காரு சந்திரன். அப்ப வேக்சின் பேஸ் சொல்லலாம். அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்பவும் அப்படி சீரியஸா ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா 6ஆம் வீடு அதிபதி வந்துட்டு குருவாக்கும். அவர் சொந்த வீட்டுல தான் இருக்கார். அப்போ பெரிய கிரானிக்காவும் இருக்காது. ஆனா கொஞ்சம் ஏதாவது இருக்கலாம், ஒரு கோல்டு ரிலேட்டட் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை பசங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அது மட்டும்தான். வேக்சிங் ஆர் வேனிங் எதுவா இருந்தாலுமே இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா வந்து அவர் லக்னாதிபதி அவர் தான். ஆமா, அவர் லக்னாதிபதி, கரெக்ட். சந்திர தசை நடக்கிறது தைரியமா சொல்லலாம், ஆயுசுக்கு குறைவு இல்லைன்னு சொல்லிடலாம். கரெக்ட். அப்புறமா வந்து சனி இதுல கேந்திரத்துல இருக்கார், பிளஸ் ஆட்சியா வேற இருக்கார். ஆமா, வக்ரம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். வக்ரம் கிடையாது இந்த ஜாதகத்துல, வக்ரமும் கிடையாது. சனி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஆட்சின்னு தான் எடுத்துக்க போறோம். சோ சனி ஆயுஷ்காரகன் அங்க நன்னா இருக்கார், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஆயுசுக்கு பிரச்சனை கிடையாது. 8ஆம் வீட்டு அதிபதி அவர்தான், 7லயே இருக்காரு, ஆயுசுக்கு பிரச்சனை கிடையாது, தீர்க்கமா சொல்லலாம். இந்த குழந்தை வந்து ஃப்ரம் சைல்டுல இருந்தே சளிதான், பிராங்கோலைட்டிஸ் தான், பிராங்கோலைட்டிஸ் பிராங்கோ நிமோனியா. 2வது தடவை அட்மிஷன் ஆறு. ஃபர்ஸ்ட் தடவையே நான் இதை எடுத்து வச்சேன், சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு கேப் வந்துடுது நம்மளுக்கு. ஆனா அது வந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சரியாயிடும் நினைக்கிறேன், தசை மாறுறது. அப்புறம் சிவியாரிட்டி இருக்காது. ஆனா இந்த சந்திர தசை வந்துட்டு மேக்ஸிமம் 7 வயசு அந்த குழந்தைக்கு, 7 வயசு. அதுக்கப்புறம் தசை மாறி இந்த செவ்வாய் தசை வந்து விடுறது. ஆமா, இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங்ல லாஸ்ட் டைம் அட்மிஷன் ஆனப்போ ஒரு 10 நாள் கிட்ட அட்மிஷன்ல இருந்தது குழந்தை. பிறந்தப்பவே வந்து நார்மல் டெலிவரி தான், அட்மிஷன்ல இருந்திருக்கு. அப்புறம் இப்போ செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அட்மிட் ஆயிருக்கு. அது எப்படியும் இப்போ அட்மிஷன் ஆகி 5 நாள் ஆயிடுச்சு. டே 6 இன்னைக்கு, டே 5ஓ 6ஓ இன்னைக்கு. கட்டாயமா இன்னொரு ஒரு 10 நாள் இருக்கும். ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கு. ஆக்சிஜனா வென்டிலேட்டர்ல, சிபேப்னு மூக்குல மட்டும் தருவான். உள்ள ஆக்சிஜன் கொஞ்சம் ஃபோர்ஸா போகும், ப்ரீத் பண்றதுக்கு ஈஸியா இருக்கட்டுமே. மினிமம் 7 to 10 days இருக்கும். என்ன ஆகுறது அப்படின்னா வந்து நம்ம அந்த இந்த ஒரு 7 years இப்படிதான் இருக்க போறது. போறது, ஒரு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வர்றது, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆயுசுக்கு பிரச்சனை இல்லை. சனி வந்து அம்மா கூட, மாத்திருக்காரகன் லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறப்ப அம்மாவுக்கு அலைச்சல். அவங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, அம்மாவும் பாட்டியும் தான் ஃபுல்லா குழந்தைய பாத்துக்கிறது.
அலைச்சல் தான், அம்மாவுக்கு அலைச்சல் சந்திரதசை முடியிற வரைக்கும். அதுக்கப்புறமாவுமே என்ன ஆகும்னா இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காதே தவிர இந்த ஹெல்த் ரிலேட்டட் இருக்கும். நம்ம போன பார்த்த அந்த 4 ஜாதகமே அந்த மகரம் கும்பம்ல சனி இருக்கிறது தான். 3 ஜாதகமே என்னமோ மகரம் கும்பம்ல சனி இருந்தது. ஒண்ணு வந்து ஒரு சனி செவ்வாய் இது கூட இந்த காம்பினேஷன்னால தானே, இந்த சந்திரன் சனி காம்பினேஷன்னால. ரெண்டுமே கோல்டு, சிவியர் கோல்டு. எங்க இருந்து வருது, ஏன் வருது, சளி தெரியாது. தே ஆர் டேக்கிங் கேர் வெல், வெரி வெல். வெளி சாப்பாடு தரது இல்ல, ஒன்லி மதர் ஃபீட் தான். குழந்தைக்கு தண்ணி தரல, கழுதப்பால், பசும்பால், சக்கரை தண்ணி எதுவுமே இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி அடிக்கடி வந்துடுறது. ஸோ இதுதான். அப்புறம் நம்ம படிப்பு அப்படின்னு பாக்குறப்போ நல்லாவே இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். அடுத்து என்ன ஒண்ணுன்னா சுகஸ்தானம், 4ஆம் இடம், மாத்ரு ஸ்தானத்துல 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் கேத்து நிக்கிறார். ஆமா, அந்த சுகஸ்தானத்துல கேத்து மாத்திரம் இல்லை, சுகஸ்தானாதிபதி வந்து சுக்கிரன், அவர் நீச்சமாயிருக்கார். ஆமா, ஒரே நிமிஷம் சார், ஒரு போன் மட்டும் அட்டன் பண்றேன். நோ ப்ராப்ளம். ஆமா, சுகஸ்தானாதிபதி சுக்ரன். கேக்குறதா சார்? கேக்குறது. இப்போ அங்க நீச்ச பங்கம்னு ஒரு பக்கம் எடுத்துப்போம். குரு பாக்குறார், நீச்ச கிரகத்தை குரு பாக்குறார். அது ஒண்ணு ஒரு பக்கமா இருக்கட்டும். அது வந்து சுக்கிர தசை வரும் பொழுதுதான் அந்த நீச்ச பங்கம் வேலை செய்ய போறது. இந்த குழந்தைக்கு சுக்கிர தசை வரவே போறது இல்லை இல்லையா? சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு எங்கேயோ இருக்கு சுக்கிரதசை. சோ சுக்கிரதசை வர்றது, அந்த நீச்சபங்கம் சுக்கிரதசை வந்தாதான் நீச்சபங்க ராஜயோகமா வேலை செய்யும். சுகஸ்தானத்துல கேத்து நிக்கிறார், பிளஸ் வந்து அந்த ஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டார். அப்ப என்ன ஆனாலும் இப்போ தாரித்ரியமா அப்படின்னா நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு சுப கிரகத்தோட பார்வை நீச்ச பங்கம், அது அந்த தசையில தான் ஆகும், எப்பவுமே ஆக போறது இல்லை. ஆமா ஆமா, எப்பயுமே இல்ல, அந்த தசை வரணும். எதுவா இருந்தாலும் அந்த தசை வரணும். கரெக்ட். அப்ப சுகங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லையா அந்த குழந்தைக்கு? அப்படி பார்த்தா சுகம் இருக்கும், அதாவது எல்லா பாக்கியம் இருக்கும், ஆனா சுகம் அவ்வளவு இருக்காது, அப்படித்தானே? அதேதான். நம்ம அந்த லாஸ்ட் 4 ஜாதகமும் அப்படித்தானே. பாக்கியஸ்தானம் ரொம்ப பிரமாதமா இருந்தது, சுகத்தை அனுபவிக்க முடியல அவளால. அதான் அப்படி ஏதாவது தள்ளாம வந்துட்டு இருந்தா பின்ன சுகம் அனுபவிக்க முடியாது, கோல்டு கீழ்ல இருந்தா. ஆமா, அப்ப ஹையர் எஜுகேஷனுக்கு ப்ராப்ளம் வெறும் சொல்லலாமா? ஹையர் எஜுகேஷன், 4ஆம் வீடு ஹையர் எஜுகேஷன். அப்படி வராது. கேத்து ஞானகாரகன் இல்லையா, கொடுத்துருவார். கரெக்ட், கேத்து ஞானகாரகன். அதான் நம்ம சொன்னது வந்து இது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. எப்படின்னா கிரகம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கெடுக்க போறது. சரியா? இப்போ குருவே எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கியத்தை கொடுத்துறாரு, ஆரோக்கியத்தை கெடுக்கிறார். 6ஆம் இடத்த அதிபதி அவர் தானே. ஆமா, அதையும் எடுத்துக்கலாம். நம்ம 6ஆம் இடத்து அவருக்கான வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும். டியூயல் ரோல் அவருக்கு இங்க. 6ஆம் இடத்து அதிபதிக்கான வேலை ரோகத்தை கொடுக்கிறார். ஆனா என்ன ஆகுறதுன்னா எப்படி காப்பாத்தி விட்டுறாருன்னா கிரானிக்கா இல்ல, அது கிரானிக்குங்கிறத விட காம்ப்ளிகேட்டடா இல்ல, ஏதோ ரொம்ப இல்ல பாப்பா வென்டிலேட்டர் போச்சுன்னா இன்னும் சஃபர் ஆக போறது. அது இல்லாம அந்த பைபாப் சிபாப்போட அவர் காப்பாத்தி விட்டுறாரு. இல்ல, ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் 6ஆம் வீடு அதிபதி உச்சமா இருந்தா ரொம்ப நல்லா இருந்தா ஜாஸ்தி தொந்தரம் பண்ணலாம் சொல்லிட்டு, அப்படித்தானே அது? அல்ல இல்ல, அந்த லக்னத்தை பொறுத்து, எல்லாமே லக்னத்தை பொறுத்து தான். என்ன சொல்றது, இது பேரு குரு இல்லையா? குரு சிம்ம லக்னம் எடுத்துப்போம். சிம்ம லக்னம் 6, 7க்கு அதிபதி வந்து சனி. ஆமா, 6, 7க்கு அதிபதி சனி. அவர் உச்சமாயிடுறாருன்னு 4ஆம் இடத்துல உச்சமாயிடுறாரு. ஓகே, உச்சமாயிடுறாரு. அப்ப குரு பார்வை இல்ல, சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்ல. அப்படிங்கிறப்போ அவரு அந்த 6ஆம் இடத்துக்கான வேலையை காட்டதான் செய்வார். 7ஆம் இடத்துக்கானது எல்லாம் கொடுத்துருவார், கலத்திரத்தை கொடுப்பார், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் கொடுத்துருவார், உழைப்பை கொடுத்துருவார். 4ஆம் இடத்துக்கான சுகத்தை கொடுத்துருவார், பதவிகளை கொடுத்துருவார், எஜுகேஷன் என்ன கொடுத்துருவார். ருணச்சத்துரு ரோகத்துல கைய வைப்பார். மெயினா அந்த தசை வரணும். நம்ம எதுவா இருந்தாலுமே அந்த தசை வந்தாதானே அதிகப்படியான அந்த பலன்களுக்கு நம்ம எடுக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி உச்சமா இல்ல, நீச்சமா இல்ல, நீச்சமா இருக்காரு, உச்சமா இருக்காரு, எப்படி இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்து அதிபதி தசையே வரலன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை.
அந்த தசை வந்து ஆக்டிவேட் ஆகும் சொல்றீங்களா நீங்க? அவ தானே அங்க ஹீரோ, அவளோட ஷோ இல்லையா அது? ஆமா 9 பேருக்கும் 9 ரோல் கொடுத்துருக்கா. அந்த ரோல் வந்து அவ தானே வந்து ஆக்ட் பண்ணி ஆகணும் அந்த குறிப்பிட்ட வருஷம். இப்போ அவளோட ஸ்டேஜா இருக்கும்போது அதற்கானது பிளஸோ மைனஸோ காட்டும். இல்ல இப்போ இந்த ஜாதகருக்கு சனி வந்து 7ஆம் வீட்டுல இருக்கார், அண்ட் சந்திரன் 7ஆம் வீட்டுல இருக்காரு. இப்போ 7ஆம் வீடு வந்துட்டு நம்ம பார்த்தா கலத்திரம் இல்லையா? அப்ப சந்திரன் இருக்கிறதுனா கொஞ்சம் என்ன சொல்ல, அந்த மனசு காரகன் இல்லையா? அப்போ கொஞ்சம் அந்த கலத்திரனுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா தோணுறது. இப்படி இப்ப நம்ம இதுல காதல் எல்லாம் சொன்னா ஜெனரலா சந்திரனை தான் காட்டுவா. அப்படி புதன் மெயினா வந்து புதன் சுக்கிரனும் கூட லவ்வுக்கு எல்லாமே வந்து புதன் சுக்கிரன் அவர் இளமை இல்லையா? சுக்கிரன் வந்து லக்ஸரி தேடுறது. கரெக்ட். ஆனா நீங்க சொல்லிருக்கீங்களே 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் அது ரொம்ப பாசிட்டிவா இல்லை ஜெனரலா சொல்லிட்டு இல்லையா? அது வந்துட்டு அந்த காரகரே அதுல உட்கார்ந்து இருந்தா நீங்க ஒருக்கா சொல்லிருக்கீங்க. அதுதான் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம அதை எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு. அது அப்படி சொன்னேன். ஓகே, இப்ப இந்த கேஸ்ல என்ன ஆகும்? இந்த கேஸ்ல 7ஆம் வீட்டு சனி இருக்கு, சனியும் சந்திரனும். அப்ப கொஞ்சம் டிலே ஆகலாம் சொல்லலாமா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லாருக்குமே கல்யாணம் டிலே ஆகுது 30 வயசு, அதனால அப்படி பாத்துக்கிறது. ஆமா, அது ஒண்ணு. இப்போ ஆஃப்டர் 2000 பிறந்தவா வந்து 20 நேத்திக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நானும் அப்பாவும் போயிருந்தோம். பொண்ணுக்கு 19 வயசு, பையனுக்கு மாப்பிள்ளைக்கு 22 வயசு. ஓ, அவ இன்னும் டிகிரி கூட முடிக்கல பொண்ணு. உடனே மேரேஜ், செப்டம்பர்ல மேரேஜ். விவாகம் ஆனப்புறம் முடிச்சுக்கோ அப்படின்ட்டா போல இருக்கு. அவ வெல் செட்டில்டு ரியல் எஸ்டேட். பிராமணா இல்ல வேற ஏதோ? இல்ல முதலியார் இத்தரால் தான் அது. எப்படியும் படிக்க விட மாட்டா, காலேஜுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டா. இல்ல நம்ம பிராமண கம்யூனிட்டில அது பண்ணவே மாட்டா சீக்கிரம் கல்யாணம், ரொம்ப லேட் பண்ணுவா. அப்ப இப்ப கொஞ்சம் அந்த இயர்லி மேரேஜ் வர்றது. இப்ப இந்த குழந்தைன்னு எடுத்துட்டோம்னா ஹெல்த் இருக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம இல்லையா? ஆமா, ஹெல்த் அதனால கூட டிலே ஆகலாம். நார்மலா மங்களனும் இது சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தா மேரேஜ் டிலேன்னு சொல்றது உண்டு. ஆனா மேரேஜ் உண்டு கட்டாயமா. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியை குரு பாக்குறார். குடும்பஸ்தானாதிபதி மறைவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் சூரியன், குடும்பஸ்தானாதிபதி மறைவுன்னு எடுத்துட்டாலும் அதை குரு பாக்குறார். கட்டாயமா ஃபேமிலி உண்டு. குரு வந்து குடும்பஸ்தானத்தை பாக்கலையே, அவர் வந்து தைரியஸ்தானத்தை தானே பாக்க. அந்த அதிபதியை பாக்குறாரு. சூரியனை பாத்துடுறாரு இல்லையா? ஆமா. அப்ப அந்த சூரியன் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிட்டு, சும்மா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுவோமே, அவர் சூரியன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிட்டாருன்னு எடுத்துப்போம். சரியா? இன்ஆக்டிவேட் ஆயிட்டார், 3ல மறைஞ்சிட்டார். சோ he needs some catalyst to get activated. குடும்பத்தை தரணும் இல்லையா? இப்ப குடும்பத்தை கெடுப்பாரு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாரோ, குடும்பம் அமையாம இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, இப்போ சன் வந்து இன்ஆக்டிவேட்டா இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுறது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அந்த ஜூபிட்டர் வந்து இவரை பாக்குறாரு, அது கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். குடும்பம் நன்னா இருக்கும், அப்பா அம்மா கூட இருப்பார், எஜுகேஷன் நன்னா இருக்கும். சூரியன் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு வராங்க, அப்படி எடுத்துக்கோங்க. பிளஸ் குரு வந்துட்டு கேந்திரத்துல இருக்கிறதுனால 1, 5, 9 எல்லாமே கொஞ்சம் செக்யூரா தான் இருக்கு. அப்ப ஃபேமிலி நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம் கான்ஃபிடென்ட்டா இல்லையா? அதுவும் கரெக்ட் தானே? ஆமா. அதே போல 9ல குரு இருந்தது ஏதோ 1-2 ஜாதகம் தான் பார்த்திருப்போம். சொல்லணும்னே மறந்துடுவேன் நானு. ஒரு சிலர் என்ன சொல்றது உண்டுன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸாவும் நான் பார்த்திருக்கேன். 9ல குரு இருந்தா இன்ட்யூஷன் கொஞ்சம் ஒர்க் செய்யும்னு சொல்றது உண்டு. சிலருக்கு இந்த இன்ட்யூஷன் ஒர்க் செய்யும் இல்லையா? ஸ்பிரிச்சுவலி தே வில் பி ரொம்ப ஆர்வமா இருப்பா. அதுவும் ஆட்சியா வேற இருக்காரு குரு, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சைல்டா இருப்பான் இவன், நன்னா இருப்பான். சில சமயம் இன்ட்யூஷன் வேலை செய்யும். சிலருக்கு தோணும் இல்லையா, இந்த காரியம் இன்னைக்கு நடந்துரும், இந்த காரியம் நடக்காது. அப்போ 9ல குரு இருந்தா இந்த இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த ஸ்பிரிச்சுவல்ல இன்னும் டெவலப் ஆனா அந்த திறமை இன்னும் நல்லா வளரும். புரிஞ்சுது. வேற எஜுகேஷன் நல்லா தான் இருக்கு சொன்னீங்க. கேத்து இருக்கார், ஞானக்காரகன். அண்ட் பிரைமரி எஜுகேஷன் ஓகே தான், அது சூரியனோட வீடு தான் அது. ஆமா, அடிக்கடி ஹெல்த் ரிலேட்டட் வந்ததுனாலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு அடிப்படும் இல்லையா? இந்த காம்பினேஷன் எப்படி நீங்க முன்னால சொல்லியிருந்தேன், புதன் சுக்கிரன் காம்பினேஷன் ரொம்ப ஃபேவரபிள் இல்லே சொன்னேன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜாதகருக்கு ஒன்னு உச்சம் ஒன்னு நீச்சமாகுது, அப்படி ஒரு காம்பினேஷன் வந்து விடுறது. இப்ப ஜெனரலாவே வந்து நம்ம கன்னியால சாரி
ஆமா. இப்ப நம்ம நீச்ச கிரகத்தை உச்ச கிரகம் பார்த்தாலோ இல்லைன்னா சேர்க்கை இருந்தாலோ அது நீச்ச பங்கம்னு எடுத்துப்போம். ஆனா சூரியன் சந்திரனுக்கும் சூரியன் சனிக்கும் மெர்க்குரி வீனஸ்க்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா அது ரெண்டுமே அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் விஷமமானதுதான் பாக்குறோம் இல்லையா. ஆமா அந்த சூரியன் சந்திரன் பகையானது. அப்போ சூரியன் அப்படிதானே, ஒண்ணு உச்சமான ஒண்ணு நீச்சமாவும் இல்லையா, மேஷத்திலையும் துலாத்திலையும். துலாத்துல இதுவும் அப்படிதான். ஆனா நீச்சபங்கம் எப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இது நீச்சபங்கம் ஆகும். நீச்சபங்கம் தான். இப்போ லைஃப் லாங் எப்படி இந்த வீனஸ் நீச்சபங்கம் வேலை செய்யணும்னா ஐஸ்வர்யத்துக்கு குறைய இருக்காது, தேவைப்படுறப்ப மணி வந்துடும். சரியா? அப்ப ஐஸ்வர்ய காரகன் இல்லையா, ஐஸ்வர்ய காரகன் அதுக்கெல்லாம் வந்து குறை இருக்காது குரு பார்வை இருக்கிறதுனால. ஸ்டடிஸ் வந்துடும். நம்ம எப்போ அந்த மெர்க்குரி வீனஸ் காம்பினேஷன் கொஞ்சம் காம்பினேஷன் சேர்க்கை பரிவர்த்தனை பரிவர்த்தனை வந்து ப்ராப்ளம்னு சொல்றேன்னா வேற எந்த கிரகத்தோட சேர்க்கையோ பார்வையோ இல்லைன்னா தான். தனியா நம்ம அந்த யாரோட ஜாதகம் அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருந்தா இல்லையா, அப்போ எஜுகேஷன் வந்துடுறது, இது ஐஸ்வர்யம் வந்துடுறது. ஆனா புத்திரத்துல வந்து புத்திர பிராப்தியில கொஞ்சம் டிலே ஆகுறது, ரெண்டுமே அழிக்கிறக்கம்னு சொல்லியிருக்கோம். இதுல அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த 4 ஜாதகத்துல கூட ஏதோ ஒரு ஜாதகத்துல இதே இருந்தது, இதே காம்பினேஷன் வந்து மிதுனத்துல சூரியன் இவர மெர்க்குரி வீனஸ் சன்னு மெர்க்குரி வீனஸ் ஒன்னா இருந்தது ஏதோ ஒரு ஜாதகத்துல. குரு பார்வை இருந்தது, குரு வந்து தனுசுல நின்னார். அதுலயும் இதே மாதிரி இது அப்படியே எக்ஸாக்டா 180 டிகிரி இந்த பக்கத்துல நிக்கிறது. இல்ல இப்ப இங்க நீங்க சொல்ற ரெண்டு டிஃபரன்ஸ் என்னன்னா புதன் சுக்கிரன் இருந்தாலும் சூரியன் கூட இருக்கார் அண்ட் குரு பார்வை இருக்கு, இது ரெண்டு டிஃபரன்ஸ். ஆமா ஆமா. சோ இது பிரச்சனை தரமாட்டா. ஆனா நீங்க சொன்னீங்களே அது வந்துட்டு அந்த சுக்கிர தசை, இந்த சுக்கிர தசை எப்போ வருது இந்த குழந்தைக்கு பாக்குறேன் வராது. அது ரொம்பவே 80-90 வயசுல வரும். அப்பப்பா அது 95 வயசுல வருது. 120 வயசு 110 வயசு வரைக்கும் தான் சுக்கிரதசை. 90ல இருந்து 110 வரைக்கும் வரும் சுக்கிரதசை. ஆல்மோஸ்ட் பாயிண்ட் இல்ல இதுல. ஆமா குரு பார்வை இருக்கு அண்ட் ஆனா நீங்க சொன்ன குரு பார்வை அவ்வளவு ஒர்க் பண்ணது வேற டைம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிக்கலாம் அப்படி. இப்போ நம்ம ஒரு அந்த முன்ன ஏதோ ஒரு ஜாதகத்துல நம்ம அந்த 4 ஜாதகம் பார்த்தோம் இல்லையா, அதுல யாரோ ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிரன் வந்து மிதுனத்துல நின்னார். சரியா? குரு வந்து தனுசுல நின்னார். இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பாத்துக்கிறது அதுவும் கெடுக்கிறதுன்னு சொல்லி இருந்தோம். ஆமா சமசப்தமம் கரெக்ட், சமசப்தமமா இருந்தது. ஏன் அப்படின்னா குரு வந்து ஆட்சியில நின்னாரு, சுக்கிரன் வந்து இது நட்பா நின்னார். இவருக்கும் பவர் உண்டாங்க, குருவுக்கும் பவர் உண்டு சுக்கிரனுக்கும் பவர் உண்டு, ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்தா. இங்க அப்படி இல்லை, இங்க குருவுக்கு தான் பவர் சுக்கிரனுக்கு இல்ல. சமசப்தமம் வர்க் ஆகாது. இல்ல சமசப்தமமா ஒர்க் ஆகும்னா இது பாசிட்டிவா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. தனியாவும் இல்ல இல்லையா. ஆமா ஆமா. சுக்கிரன் தனியாவும் இல்ல, வித்யாகாரகனோட புதனோட இருக்கார். புத ஆதித்ய யோகம் இருக்கு சொல்லலாமா இந்த குழந்தைக்கு? உண்டு உண்டு உண்டு. ஆமா புதன் மெர்க்குரி சேர்ந்துட்டாவே நம்ம யோகம் அப்படிங்கிறது 2 கிரகத்தை வச்சுதான் சொல்றோம். அது கல்வி நல்லா இருக்கும். நம்ம எக்ஸாக்டா இது புத ஆதித்ய யோகம்னு எடுத்துக்க முடியாது, அந்த வீனஸ் வந்து சேர்ந்துடுறாரு. ஜென்ரலா இது வந்து கல்வி நல்லா இருக்கும். அதே போல வந்து இன்கேஸ் ரிஷப லக்னமா இருந்ததுன்னு வைங்களேன், ரிஷப லக்னம் ரிஷப லக்னமா இருந்தா 9-10 அதிபதி ரெண்டுத்துக்குமே சனிதான் இல்லையா. ரிஷப லக்னமா இருந்ததுன்னா அப்போ அது நம்ம வந்து அந்த அது என்ன சொல் தர்ம கர்மாதிபதி யோகம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா யோகம்னா 2 கிரகம் வேணும் நம்மளுக்கு. அந்த தர்ம கர்மாதிபதினு ஒரு யோகம் ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? 9-10 அதிபதி வந்து கனெக்டடு, பரிவர்த்தனை, சமசப்தமமா இருக்கிறது அப்படின்னு ஒரு யோகம். தர்மஸ்தானம் கர்மஸ்தானம், தர்ம கர்மாதி யோகம். ஆமா தர்ம கர்ம அதிபதி யோகம். அப்ப அந்த 9-10 அவளுக்குள்ள வந்து சமசப்தமமா இருக்கிறது, பரிவர்த்தனையில இருக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல 12 கட்டத்திலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா வந்து ரொம்ப பீக் லெவல்ல வருவா அந்த தசையில வரும்பொழுது. அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தசை வந்தா கூட பீக்ல வருவா. அப்புறமா வந்து லைஃப் லாங் கஷ்டப்படுற யோகம் இருக்காது, கஷ்டப்படுற மாதிரி இருக்காது, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா ரிஷப லக்னத்துக்கு 9-10 அதிபதி சனியா இருந்தாலுமே கூட அதை நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம்னு எடுத்துக்கிறது இல்ல.
ஏன்னா ஓ ஒரு ஒரு யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மினிமம் 2 கிரகம் வேணும் ஆ இல்லையா? அது இது அதே ஒரே ஒரு கிரகம் தான். புரிஞ்சு புரிஞ்சு. ஒரே கிரகமா இருக்கு. நல்லா இருக்கும் அவ்வளவுதான். ஸ்பெசிபிக்கா அந்த யோகம்னு நம்ம சொல்ல முடியாது. ம். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. ஆமா. ஓகே. பத்துல ராகு நின்னாலும் ஜீவனத்தை கெடுக்க மாட்டார். ஏன்னா அந்த அதிபதி 11க்கு வந்துடுறாரு லாபத்துல. ஆமா ஆமா ஜீவனத்தை கெடுக்க மாட்டார். அதிகப்படியான லாபம் இருக்கிறதும் கஷ்டம். ஏன்னா அந்த லாபஸ்தான அதிபதி தான் நீச்சமாயிடுறார். ஆமா லாபம் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஆமா. சோ பிசினஸ்ன்னு இல்லாம ஜீவனத்தை கெடுக்க மாட்டார். அப்படிங்கிறப்ப நம்ம ஜாப் நல்லா பிளேஸ் ஆவார். இவர் யோகக்காரகன் இருக்கார் இல்லையா? ராகு யோகக்காரகன் 10ல இருக்கார். அப்ப நன்னா இது தருவார். பிளஸ் வந்து இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது 6ஆம் இடத்து அதிபதியை சனி பாக்குறாரு பாருங்க. ஜூபிட்டரை நான் சொல்றதா இருந்தேன். ஆமா ஆமா சனி பாக்குறாரு. அப்ப இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேட்டட், ஹெல்த் ரிலேட்டட் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அவருக்கு பாக்கியத்தை கெடுக்க முடியாது, ஆனா கெடுக்க மாட்டார். ரோகம் பண்ணலாம் சொல்றேன் நீங்க. ஆமா ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் இது வருஷம் தான் ஆகும். ஆயுசு நன்னா இருக்கு அவ்வளவுதான். ஆரோக்கியத்தை கொஞ்சம் கேடு இப்ப வரைக்கும், அந்த சந்திரதசை முடியிற வரைக்கும். பின்ன இந்த சனி வந்துட்டு லக்னத்தையும் பாக்குறாரு, அதுவும் இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அப்ப என்ன வந்துட்டு அந்த சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு. சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு, கேத்துவ பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அதான் அந்த சுகத்தை தான் அது கொஞ்சம் கெடுத்துறது. சனி பாக்குறதுனால சுகம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம கேத்து இருக்கு, அந்த இடம் இதுவாயிடுறது, சுகத்தை அனுபவிக்க முடியாதுன்னு அந்த அதிபதி நீச்சமாயிடுறார். சோ அங்க கேத்து அங்க பார்க்கும்பொழுது இன்னும் சனி அங்க பார்க்கும்பொழுது சுகம் அடிபடுறது, அவ்வளவுதான். ஆல்ரெடி அது சொல்லியாச்சு. பிளஸ் எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ அது. இல்ல வேற என்ன எனக்கு நம்ம வந்துட்டு இந்த தசை பாக்குறோமே, இந்த தசையில இந்த இது இருக்கு அந்தர்தசை புக்தி சொல்லுவேல நீங்க. புத்தி அந்தர்தசை புத்தி ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா ஆமா. அப்ப அது பார்க்க வேண்டாமா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இதுக்கு என்ன தசைனா ரொம்ப லாங் பீரியட்லயே அப்படி பார்த்தா. ஆமா இப்ப சந்திரன் எடுத்துக்கோங்களேன். இல்ல சந்திரன் எடுத்துக்கிறேன். முதல்ல இப்ப நடக்கிறது ராகு தசை நடக்கிறது வந்து மங்கள அந்தர்தசை. ஆமா குழந்தை பிறந்தது இதுல மங்களன்ல பிறந்திருக்கு. இல்ல மங்களத்துல இல்ல, ராகுல தான் பிறந்திருக்கு. 21 ராகுலே தான் பிறந்திருக்கு. அந்த இடத்த அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் நிக்கிறது 11 லாபஸ்தானத்துல. அந்த அதிபதி நீச்சமாயிட்டார். ஆமா அந்த அதிபதி நீச்சமாயிருக்கார். அப்ப ராகு இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன? சந்திரதசை முழுக்கவே ஆயுசு குறைவில்லை, ஆரோக்கியத்துக்கு குறைய இருக்க போறது. அப்ப எந்த தசையில அதிகமா இருக்கும், எந்த தசையில கம்மியா இருக்கும்? இப்ப ராகுன்னு எடுத்துப்போம். ராகு தசை, ராகு 10ல இருக்கார். அவருக்கு தனியா எந்த கேரக்டரும் இல்ல, நிக்கிற இடத்தோட அதிபதி கேரக்டர் தான் எடுத்துக்க போறார். அவர் நிக்கிறது 10ல நிக்கிறார். சரி, அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் ஆயிடுறாரு இல்லையா? அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாயிடல, மங்களன் தானே. ராகுக்கு வீடு கொடுத்தவர் மங்களன் 10ல நிக்கிறார். 10ல ராகு 11ல நிக்கிறார் லாபஸ்தானத்துல. சோ நம்ம ஆரோக்கியத்துக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னு பாக்கணும். எப்படி இருக்கார்? சுக்கிரன் நீச்சமாயிட்டார். அப்ப ஆல்ரெடி வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஆரோக்கிய லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னா பெருசா லாபம் இல்ல ஆரோக்கியத்துல. ராகு தசையில, ராகு புத்தியில. புத்தியில நீங்க என்ன சொல்றீங்கன்னா ராகு இருக்கிறது மங்களன் வீட்டுல, ஆனா மங்களன் சுக்கிரன் வீட்டுல இருக்கார், அண்ட் சுக்கிரன் நீச்சமா இருக்கார், அப்படிதானே சொல்றோம்? எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் சிம்பிள் டேர்ம்ஸ், அவ்வளவுதான். சோ வந்து நம்மளுக்கு வந்து ராகு தசை படுத்துறது. அடுத்து குரு தசையில கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு முன்னேற்றம் வரும். இப்ப 23 to 24 பிரச்சனை இல்ல. அந்த ஒரு வருஷம் 4 மாசம் பிரச்சனை இல்ல. அடுத்து சாட்டர்ன். ஆமா சாட்டர்ன் பிரச்சனை பண்றதே அவர் தான் இங்க. அண்ட் அவர் சந்திரன் கூட இருக்கார். அப்ப அவர் அப்போ பிரச்சனை பண்ணலாம். சாட்டர்ன் அப்ப பிரச்சனை தான் பண்ணும். ஆல்ரெடி அந்த காம்பினேஷன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் அந்த ஜூபிட்டர்ல வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுத்துடுறாரு. ஜூபிட்டர் கொடுத்த ஆரோக்கியத்தை புடுங்குறாரு சனி அடுத்ததுல.
அண்ட் புதன் கொஞ்சம் சரியா இருக்கு புதன் சொன்னா உச்சமா இருக்கு. நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, புதன் பிரச்சனை இல்ல. கேத்து பார்வை கேத்துல இருக்கிறதுனால இனியும் கூட பிரச்சனை இருக்கு. கேத்துல பிரச்சனை இருக்கு. ஏன்னா கேத்து வந்துட்டு சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு, அவர் நீச்சமா இருக்காரு. இது சொல்லாமா? ஆயிட்டாரு. அதனால வந்து ரொம்ப இதுவா இருக்காது. இதே மாதிரிதான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ராகுல என்ன அனுபவிக்கிறாரு, மறுபடியும் கேத்துல அதை அனுபவிக்க போறாரு. ஆனா அப்புறம் வந்து இப்போ ஸ்கூல் சுக்கிரன் ஆமா 22 23 தான், இது 26. ஸ்கூலும் சேர போறது இல்ல, எல்கேஜி யூகேஜி தானே ஆமா ஆமா அந்த டைம் சேர்ந்திருக்க போறது. அறிவும் வளரும், அதுக்கு ஏத்த மாதிரி அறிவு. சிலருக்கு வந்து என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த மாதிரி 2 இயர்ஸ் வரைக்கும், 2 இயர்ஸ் 1 இயர் 1.5 2 இயர்ஸ் வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பா, நல்லா அப்பா அம்மான்னு கூப்பிடுவா, ஆக்டிவா இருப்பா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன் காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னு வைங்களேன், இந்த கொஞ்சம் எம்ஆர் மாதிரி ஆயிடுவாங்க. இந்த ரிட்டார்டட் சைல்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத சைல்டு, அந்த மாதிரி ஆவறதும் உண்டு. இவனுக்கு அப்படி ஆகாது. புரிஞ்சுது. கிரானிக்கா ரொம்ப ஜாஸ்தி இல்ல, ஏதோ கொஞ்சம் தான். ஆமா, இல்ல சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நல்ல புத்தி சுவாதீனத்தோட தான் இருக்கும். 2 வயசு வரைக்கும், 2 3 வயசு வரைக்கும் அப்பா அம்மான்னு கூப்பிடும், விளையாடும், அத்தை தாத்தா பாட்டின்னு கூப்பிடும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆட்டிசம் மாதிரி ஆயிடும். மென்டலி ரிட்டார்டட் ஆட்டிசம் அந்த மாதிரி. இவனுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா மெர்க்குரி வந்து நம்மளுக்கு புத்திகாரகன், குரு பார்வையில இருக்கார், புத்தியை கெடுக்க மாட்டார். கேத்துவும் வந்து ஞானக்காரகன், ஞானத்தை கெடுக்கிற இதுல கிடையாது, ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கேடு கொடுக்கிறார் சனி பார்வையினால. அடுத்து வீனஸ் நம்மளுக்கு அவர் நீச்சமா இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால கேடு இருக்காது. அப்ப நம்ம சொல்லலாம் அந்த சுக்கிர தசை, அந்த சுக்கிர புக்தியில அந்த குரு பார்வை கொஞ்சம் ஆக்ட் ஆகும் சொல்லலாம் இல்லையா? ஆமா ஆமா, குரு பார்வை எப்பயுமே ஆக்டிவேட்டடா தான் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஐஸ்வர்யத்துக்கு பாதிப்பை தரப்போறது இல்ல. அப்போ நீச்ச பங்கம் அடையிறதுங்க, அப்படி நீச்ச பங்க நடந்து அந்த தசை நடந்ததுன்னா ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட் இருக்கும். இப்ப ரஜினிகாந்த் ஒண்ணுமே இல்லாம இருந்தார், திடீர்னு பெரிய ஆளாயிட்டார். அந்த மாதிரியான யோகங்கள் நீச்சபங்கம் ராஜயோக தசைகள் நடந்ததுன்னா அப்படி அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துரும். இல்ல இப்ப இந்த அந்தர்தசைக்கு நீச்சபங்கம் சொல்லலாமா? நம்ம அந்தர்தசைக்கு எடுத்துக்கலாம் நீச்சபங்கம் எடுத்துக்கலாம். ஆமா சொல்லலாம். ஆமா. சோ அது வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அது கெடுக்காது. நம்ம 2028ல இருந்து ஆரோக்கியம் நன்னாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாம கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு டாக்டர் கிட்ட ஃபீஸ் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும் ஃபுல்லா. இப்ப அவள் அந்த 4 பேருக்குமே அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவள்கிட்ட சொன்னேன்னா அதே மாதிரி தான் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருந்தது. ரைட், நம்ம கொஞ்சம் ரைட் பாத்துல தான் போயிட்டு. நீங்க சொன்னீங்களே அந்த மாமிக்கு கொஞ்சம் மென்சஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது, நான் கேட்டுட்டேன், நல்லா தெரியும் எனக்கு. அப்படி இருக்கா கேட்டேன். அவன் உடனே சொன்னா ஆமா ரொம்ப பிரச்சனை அவளுக்கு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் அதான் பெருமாள் புடிச்சுக்கலாம். பெருமாள் அவ வைஷ்ணவாங்கிறதால டெல்லி சாலகிராம திருவாதனம் பண்றது உண்டு. சொன்னேன் சண்டே டியூஸ்டே அவ பக்கத்துல இந்த பெங்களூர் மைசூர் ரோட்ல ஏதோ இந்த சந்தான கோபால கோவில் இருக்கா, அங்க போங்க சொல்லிருக்கேன். எல்லா சண்டே போறேன்னு சொல்லிருக்கா. ஏதோ பூஜை பண்ணி விசேஷம். எங்க அப்பா சொல்றது ஒண்ணு, எங்க தாத்தா சொன்னதான். அவ ஒரு 5-6 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி 738 ஒர்க் இருக்கா உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் இது ஒன்னே ஒண்ணு மட்டும். அது எவ்வளவு 5-6 ஜெனரேஷன்ஸ் முன்னாடி ஆந்திரால இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்தவாசி திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டு இருக்கா. புத்திர பிராப்தி இல்ல, ஏஜ்டு வேற, 45-50 மேல ஆயிடுத்து போல இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உத்திரமேரூர்னு ஒரு ஊர் ஒண்ணு உண்டு, அந்த அவளோட இடத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்ல அங்க வந்து பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் இருக்கு, அவர் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க வந்து ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு அங்கேயே அந்த ஊர்லயே தங்கி அங்க இருக்கிற ஜீவனத்தை எல்லாம் விட்டுட்டு, அவளுக்கும் ஜோசியம் தெரிஞ்சிருக்கும் என்னமோ, புத்திரபாக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்கா நிறைய பேரு. அப்பெல்லாம் இந்த அளவுக்கு மாடர்ன் சயின்ஸ் கிடையாது இல்லையா, இல்ல அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா அங்க அந்த கோவிலுக்கு போய் 48 டேஸோ எத்தனையோ டேஸ் அண்ணா இது குழப்பெல்லாம் ஊரெல்லாம் விட்டுட்டு அங்க உத்தரமேரூர்லயே தங்கி இருந்து காலம்பர்ல இருந்து ராத்திரி வரைக்கும் கோவில சுத்தம் பண்றது, பெருக்கி முழுகிறது, ஒட்டடை அடிக்கிறது, அங்க கொடுக்குற பிரசாதத்தை ஒருவேளை பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறது, பிரம்மச்சரியமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்து அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து புத்திர பிராப்தி உண்டாயிருக்கு. எந்த வயசுல? எந்த வயசுன்னு தெரியல. நம்ம 5 ஜெனரேஷன்ஸ் ஆயிட்டு அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாறி மாறி வரும் இல்லையா நம்ம காதுக்கு வர்றப்போ. சோ அது எந்த வயசுன்னு கரெக்டா இல்ல. ஆனா புத்திர பிராப்தி ரொம்ப வருஷமா இல்ல, விவாகமாகி
இல்ல அப்படிங்கிறது முடிவாயிட்டு அப்புறமா கிடைச்சிருக்கு. அப்புறமா தான் எங்களுக்கு வந்து குலதெய்வமே வந்து முருகர் சுப்பிரமணிய அந்த பாலசுப்ரமணிய சுவாமி அப்படின்னு ஒரு 4-5 ஜெனரேஷன்ஸா வந்திருக்கு. என்ன சொல்ல வரேன், நம்மளோட ப்ரெடிக்ஷன் சயின்ஸா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், அஸ்ட்ராலஜிக்கலா இருக்கட்டும், நம்மளோட ப்ரெடிக்ஷனை விட அவளோட ஸ்ரத்தான்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரத்தா பக்தின்னு ஒண்ணு இருக்கு, பகவான் கிருப்பான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து எது வேணா முடியாதது எது வேணா முடிச்சு காட்டலாம். கரெக்ட் கரெக்ட், நீங்க அவ்வளவுதான், வேற எப்படி ஒண்ணும் இல்ல. சொல்லுவீங்க? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும் நிறைய தடவை இருந்தது வந்து, ஆஸ் அஸ்ட்ராலஜர் நம்ம படிக்க ஆரம்பிச்சாச்சு அஸ்ட்ராலஜி, நம்மளும் அஸ்ட்ராலஜர் தான். ஆஸ் அஸ்ட்ராலஜர் நம்ம கிரகங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அது நம்ம பயப்படக்கூடாது முதல்ல. நம்ம தைரியத்தை சொல்றோம் எல்லாருக்கும், நம்ம பயப்படக்கூடாது. ஆஹா இப்படி இருக்கே அப்படி இருக்கே, என் ஜாதகத்துல இப்படி இருக்கே, பயப்படவே கூடாது. அவ வேலையை அவ செய்யற, என் வேலையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அவளுக்கு பயப்படக்கூடாது, கிரகங்களுக்கு பயப்படக்கூடாது. மரியாதை மனசுல வச்சுக்கலாமே தவிர, பரமாத்மா பகவான் ஒருத்தன் தான், நவகிரகங்கள் பரமாத்மா கிடையாது. அவ்வளவுதான், பரமாத்மா பகவான் ஒருத்தன் தான், அதை மறக்காம இருக்கணும். நம்ம கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்து அதிலே நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். சரிங்க சார், மண்டே பார்ப்போம். வசுதேவ சுதம் வசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. மண்டே சாயங்காலமே பார்க்கலாமா 7 மணிக்கு எப்படி? ஆமா மண்டே, ஆமா நான் சென்னை போறேன் அன்னைக்கு, ஏதோ எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு. நோ ப்ராப்ளம், ஈவினிங்கே பார்ப்போம், இதே டைமே கூட பார்ப்போம். மண்டே ஈவினிங் நான் ஃப்ரீ தான், மண்டே ஈவினிங் ஃப்ரீ. ஓகே ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ பாருங்க சார், ராம் ராம். ராம்.